Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்புமணியை 35 வயதில் மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன். பாமகவினரையும் மக்களையும் அன்புமணி திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் குத்தியவர் அன்புமணிதான். பொதுக்குழு மேடையில் மைக்கை தூக்கி மேசையில் வீசியது சரியா? ராமதாஸ் ஆவேசம். வீட்டில் தனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கத்தான் முகுந்தனை நியமித்தேன். தான் செய்த தவறுகளை மறைத்து அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் விளக்கம். மாநிலங்களவை தேர்தல் குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படுமா என அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பு. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை. கொடுத்த வாக்கை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மொழி பிரச்சனையை திரையுலகில் கொண்டு வர வேண்டாம் என கன்னட நடிகர் சிவராஜ்குமார் வேண்டுகோள். கமல்ஹாசனுக்கு ஆதரவாக பேச்சு. வரலாற்று பேருண்மையை கூறியதற்காக உலக நாயகன் கமல்ஹாசனை கன்னட அமைப்புகள் மிரட்டுவதா? கமல்ஹாசனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுவரை பேசாதது ஏன் என சீமான் கேள்வி. தமிழ்நாட்டிலும் ஒரு கன்னட திரைப்படம் கூட வெளியிட முடியாது என வேல்முருகன் எச்சரிக்கை. கர்நாடகாவில் கமல்ஹாசன் திரைப்படத்தை வெளியிட அனுமதி மறுக்கப்படும் என வெளியான தகவலுக்கு வேல்முருகன் கண்டனம். திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி ஆகிய 3 தேர்வு நிலை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு. மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோயில், அரியலூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்டவைகள் முதல் நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தி அரசாணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. கிராம் 8895 ரூபாய்க்கும் சவரன் 71,160 ரூபாய்க்கும் விற்பனை. ஆஸ்திரியாவுக்கு கல்வி சுற்றுலா சென்றுள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள். ஸ்வரோஸ்கி படிக அருங்காட்சியகத்தை மாணவ மாணவிகளுடன் பார்வையிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யும். தேனி, தென்காசி, குமரி மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை. தென்காசியில் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. தொடர்ந்து 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கன்னியாகுமரியில் விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு படகு போக்குவரத்து சேவை ரத்து. சூறைக்காற்று வீசுவதால் படகு சவாரி நிறுத்தம். கோடை விடுமுறையை விட்டு ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள்.
போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மாநிலம் முழுவதும் தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய 200 மருத்துவர்கள் நியமனம். ஜூன் முதல் வாரத்தில் பணிகளை தொடங்க திட்டம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வாரச்சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. பக்ரீத் பண்டிகை ஜூன் 7ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் வியாபாரிகள் ஆர்வம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ராஜேஷ் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பிரதமர் மோடியின் சிக்கிம் பயணம் கடைசி நேரத்தில் ரத்து. மோசமான வானிலை காரணமாக மேற்கு வங்கத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் சிக்கிம் 50 ஆண்டுகள் விழாவில் பங்கேற்றார் பிரதமர். சிக்கிம் மாநிலம் உருவாகி 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் புதிய நாணயம் வெளியீடு. 750 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவமனை, வாஜ்பாய் சிலை உள்ளிட்டவற்றை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மத்திய பிரதேச மாநிலம் ரத்லமில் பகுதியில் அதிவேகமாக வந்த பீகார் போலீஸ் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்து. 2 உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கொட்டித் தீர்த்த கனமழை. சாலைகளில் ஆறு போல் பெருக்கெடுத்த மழை நீரால் ஊர்ந்தவாறு சென்ற வாகனங்கள். அஸ்ஸாமில் தொடர் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு. சாலைகளில் தேங்கிய மழை நீரில் தத்தடித்தபடி சென்ற வாகனங்கள். தெற்கு சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறை சரிந்து விபத்து. பனிப்பாறைகள் சரிந்து விழும் காட்சிகள் இணையத்தில் வைரல். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.